அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு எஸ்ஏ எழுதும்போது எஸ்ஏ மட்டுமில்ல. ஓகே, நம்ம பொதுவாக எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணல. எஸ்ஏ நீங்கள் எழுதும்போது உங்களுக்குன்னு சின்ன ஒரு டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிறீக்கணும். அப்படின்னு சொல்லக்கல, உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கணும் எஸ்ஏ எழுதுறது. எந்த மெத்தட்டை பயன்படுத்தி நீங்கள் எஸ்ஏ எழுத வருவீங்க? நீங்கள் என்னத்தை நம்பி எஸ்ஏ கொஸ்டின் எழுதி பார்க்குறதுக்கு வாரீங்கன்னு சொன்னால் அந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். வெறுமனே ஓலெவல் எக்ஸாமுக்கு முதலாண்டைக்கு என்னக்கு நாளைக்கு என்ன வரும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒவ்வொரு டீச்சர் மாட்டையும் கேட்டுக்கு தருறது. ஜென்ரல் இங்கிலீஷ் ஓலெவல்லோ அப்படிதான் அதான் நடக்குது. முதலாண்டைக்கு எனக்கு மெசேஜ் வரும். எக்ஸாமுக்கு முதலாண்டைக்கு எனக்கு மெசேஜ் வரும், நாளைக்கு என்ன சார் கொஸ்டின் வரும், என்ன எஸ்ஏ வரும்னு சொல்லி. இது யாராலையும் கணிக்க இயலாது, ஃபியூச்சரை யாராலையும் கணிக்க இயலாது. ஒரு ஐடியாக்களை சொல்லலாமே தவிர ஃபியூச்சரை யாராலையும் கணிக்க இயலாது. ஆனால் எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்மளுக்குன்னு சின்ன ஒரு டிசிப்ளினை, நம்மளுக்குன்னு சின்ன ஒரு மெத்தட்டை வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு டெக்னாலஜியை பற்றி படிச்சுக்கு போகிறீங்க. டெக்னாலஜி வேறு ஒரு சார் ஒன்று சின்னதால நீங்கள் அண்டைக்கு வந்து டெக்னாலஜியை படிச்சுட்டு போகிறீங்க. நாளைக்கு வேறு வந்து வந்தால் அப்செட் ஆயிடுவீங்க. அப்செட் ஆகினீங்கன்னு சொல்லக்கலாம், மற்ற ஒன்றுமே வராது. மறந்து சேருக்கு போட்டு ஏசுறேன், என்ன சார் பண்ணீங்க, அவர் ஏதோ என்னமோ தப்பு செஞ்சால் மாதிரி அவருக்கு ஏசுறது. ஆனால் அப்படி அவர் மேலே போல என்ன கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் கேட்டு விட்டுருக்க மாட்டீங்க, அவர் சந்திருப்பாரு. அடுத்து வந்து அவரும் படிப்பிச்சிருப்பாரு, அந்த அனுபவத்தில் எடுத்துப்பாரு, மிஸ் ஆகும். ஃபியூச்சர் யாராலும் கெஸ் பண்ணல தானே. அப்படி நம்ம வச்சுக்கிறிக்காம எப்படி ஒரு கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதை அணுகிறதுக்குன்னு சொல்ல ஒரு மூலையும் அந்த மெத்தட்டை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எப்படியாப்பட்ட எஸ்ஏ வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அதான் முதலாவது. மற்ற கிளாஸுக்கு நம்மளோட கிளாஸுக்கு மேலே வித்தியாசம். நிறைய கிளாஸஸில் வந்து டெஸ்ட்டை வந்து அந்த எஸ்ஏ வந்து அவங்க ஒன்று எழுதி போட்டு ஆல்ரெடி ஒன்று இருக்கிறத வாய்ச்சி வழங்கப்படுத்துவாங்க. அது சரி வராது. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எப்படி ஒரு எஸ்ஏ வந்து எழுதப்பட போகுது, எப்படி நம்ம ஐடியாக்களை கெதர் பண்ணுறேன்னு சொல்லி அதோட பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை பார்ப்போம். பார்த்துட்டு தான் அந்த ஒரு எஸ்ஏ எழுதுகிற மெத்தடை நம்ம பின்பற்றுவோம். எஸ்ஏ ஒன்று எழுதுவோம். அதான் அந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். இப்போ அடுத்த விஷயம் வந்து, நீங்கள் வந்து ஓலெவல் எக்ஸாம் எழுதுனதுக்கு பிறகு ஓலெவல் எக்ஸாம் 3 months 4 months வெயிட் பண்ணிக்கிருப்பீங்க. அடுத்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ஜென்ரல் இங்கிலீஷுக்குரிய ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் கேள்வி எப்படி நம்ம அணுகணும், ஜென்ரல் இங்கிலீஷ் என்ன விஷயங்களை படிக்கணும்னு சொல்லி நான் யூடியூப்லேயே நான் போட்டிருக்கேன். அப்போ அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். படித்து போட்டு நம்ம ஜூமில் ஜென்ரல் இங்கிலீஷுக்குரிய கிளாஸ் நடக்குது, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். கொஞ்சம் எங்களோட யூடியூப் லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதில் போயிட்டும் பாருங்கள். இந்த ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வழங்கப்படுகிற மெத்தட்டை நீங்கள் அதிலே போய் பார்க்கலாம். லிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது அண்டு பார்க்கலாம். அப்போது ஜென்ரல் இங்கிலீஷை படிக்கிறது, ஜென்ரல் இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ எஸ் இல்லாமல் யூனிவர்சிட்டி இப்போ போயிடாது. இனிமேல் வருங்காலத்தில் சி வேணும். அப்போ சி எடுக்கிறது வந்து ஒரு டிப்ளமா, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸை முடிச்சதுக்கு சமயம். நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் சீரிக்கிற நம்ம ஒரு இங்கிலீஷ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் செய்ய தேவையில்லை. நம்ம சர்டிஃபிகேட் கேட்குற இடத்த நீங்கள் எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் சீரிக்குன்னு சொன்னாலே ஓகே, எக்ஸெப்டட் தானே அது. அப்போது நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் சி எடுத்தீங்கன்னா வேறு இங்கிலீஷில் இந்த கோர்ஸில் இருக்கிற சர்டிஃபிகேட் வெலுவா, இந்த கோர்ஸில் இருக்கிற சர்டிஃபிகேட் வெலுவான்னு பார்க்க தேவையில்லை. ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து சி இருக்கு, அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் டிப்ளமாக்கு ஈக்குவல் தானே அது. அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா படித்து ஜென்ரல் இங்கிலீஷ் என்ன செய்யுங்க, கூட மார்க்ஸ் எடுக்க பாருங்க. அப்போ நம்ம கிளாஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் தருவேன். சர்டிஃபிகேட் வந்து டிவேக்கால அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட் டிப்ளமா. நீங்கள் அதில் உங்களோட காலத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஜென்ரல் இங்கிலீஷே நீங்கள் படித்து போட உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று நடக்கும். கடைசியில் அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆனது போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் கூட மார்க்ஸ் எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் 16 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட் ஆன் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், யூஸ் அபவுட் 200 வேர்ட்ஸ். 200 சொற்களை கொண்டு ஒரு எஸ்ஏ உண்டு நீங்கள் எழுத ஒன்று சொல்லி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் நிறைய எஸ்ஏ. அதில் நான் எஸ்ஏ மட்டும் பிக் பண்ணது. நிறைய பேர் எஸ்ஏக்கும் ஆர்டிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்காங்க. எஸ்ஏக்கும் ஆர்டிகளுக்கும் அப்படி ஒரு வித்தியாசமும் கிடையாது. எஸ்ஏன்னு சொல்லக்கல நம்மட ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து எழுத வேண்டி வரலாம். நம்மட விஐஎன் அந்த மாதிரி சொற்களை கொண்டும் யூஸ் பண்ண வேண்டி வரலாம். ஆர்டிகளை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதியலாது. நம்மளோட ஒப்பீனியனை
கருதுகிற மாதிரி இருக்க மாட்டோம். ஒரு தேர்ட் பர்சனை வச்சு தேர்ட் பர்சன் ரீதியாக நம்ம கதைக்கிற மாதிரி இருக்கும். அதான் எஸ்ஏக்கு மாட்டியலுக்கு முன்னாடி இருக்கிற வித்தியாசம். மற்றபடி உங்களுக்கு எஸ்ஏவை நினைச்சிட்டு உங்களுக்கு ஆர்டிக்கல்ல ஈஸியான டைட்டில் வந்தால் நீங்கள் ஆர்டிக்கலை எஸ்ஏன்னு நினைச்சிக்க நீங்கள் எழுதுங்க. அதில் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஓலெவல் இங்கிலீஷ் ஓலெவல் பொறுத்த வரைக்கும் சாதாரண தரம்ல அது சாதாரணம் தான். அப்போ அதில் நீங்கள் டீப்பாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எஸ்ஏக்கு ஆர்டிக்கலுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசங்கிறது உண்டு இல்லை. அப்போ நீங்கள் எஸ்ஏல போறீங்க ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். முதலாவது விஷயம் எஸ்ஏ எழுதும்போது அந்த டைட்டிலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அதில் பற்றி கழிச்சிருக்கு. இம்பார்ட்டன்ட் பார்ட் முக்கியமான ஒரு பகுதி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். அப்போ ஸ்டூடெண்ட்டை பற்றி கதைக்காங்க, ஸ்டூடெண்ட் வாழ்க்கையை பற்றி கதைக்காங்க, இம்பார்ட்டண்ட்டாக கதைக்காங்க ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸும் ஒரு முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில் எப்படி ஒரு ரோல் எப்படி காட்சிப்படுத்தப்படுது இல்லாட்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ நம்ம எழுத போகிறோம். ஹெடிங்கை விளங்கி எடுக்கிறதா மஸ்ட். ஹெடிங்கை விளங்கி எடுக்காமல் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? இப்போ இம்பார்ட்டன்ட் வரும்போது நீங்கள் இன்னொரு அர்த்தத்தை எடுக்கலாம். அட்வான்டேஜ்னு எடுக்கலாம். அட்வான்டேஜ் டைப் எழுதினாதான் சரி. அட்வான்டேஜ் இம்பார்ட்டன்ட் சொன்னால் நீங்கள் அட்வான்டேஜ் எழுதுங்க அல்லது பெனிஃபிட். ஓகே, அப்போ இம்பார்ட்டன்ட் சொல்லக்கலாம். இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் பெனிஃபிட்டுக்கு வித்தியாசம் இல்லையான்னு கேட்டால் இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் டீப்பாக போகிற அளவுக்கு வித்தியாசம் இல்லை. முக்கியம் அட்வான்டேஜ், அனுகூலம், பெனிஃபிட், நல்லம், அனுகூலம் எல்லாம் ஒன்று தான். அப்போ இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸுங்கிற ஒன்று கேளுங்க. ஆனால் சேலஞ்சு வந்தால் அது வேறு, டிஸ்அட்வான்டேஜ் வந்தால் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் நம்ம எப்படி ஒரு மெத்தடை பயன்படுத்த போகிறோம் அதே மெத்தடை நம்ம டிஸ்அட்வான்டேஜும் பயன்படுத்த போகிறோம். இல்லைங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் பெனிஃபிட். அப்போ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்து இந்த எஸ்ஏ டைட்டிலுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு மெத்தடை பயன்படுத்த போறீங்க. அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். யூ மே இன்க்ளூட் த ஃபாலோவிங். நீங்கள் பின்வரவனவற்றை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிருக்கு. இன்க்ளூட் பண்ணாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் இல்லை. இதைத்தான் கண்டென்ட் சொல்லுவோம். சரியா? நம்ம உங்களுக்கு சும்மா பேப்பரை ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லி இந்த பேப்பர் உங்களுக்கு பேப்பர் அந்த அப்போ இதைத்தான் கண்டென்ட் சொல்லுவோம். 3 கண்டென்ட் வந்துருக்கு. 1, 2, 3 2018ஆம் ஆண்டு இடம்பெற்றது. அப்போ இந்த 3 கண்டென்ட்டும் 3 இல்லைன்னா உங்களுக்கு என்ன எக்ஸைலையும் பிரயோஜனம் இல்லை. சரி, அப்போ தலைப்புக்குள்ள இதைத்தான் இன்க்ளூட் பண்ணணும்னு சொன்னால் இதை இன்க்ளூட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ நீட் அடினாலும் மார்க்ஸ் இல்லை. அப்போது இந்த கண்டென்ட் 3 இருக்கிறது. 3ல் இருக்கிற அந்த சொற்களை எல்லாம் நீங்கள் எடுத்து உங்களுடைய எஸ்ஏல யூஸ் பண்ணுற வந்து கட்டாயம்னா இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் கிடையாது, மார்க்ஸ் குறையும். 3 இல்லாட்டி மார்க்ஸே இல்லை, எஸ்ஏ அப்படி வெட்டுப்பட்டுரும். ஆனால் 1, 2 இல்லாட்டி மார்க்ஸ் குறையும். அப்போ இந்த இன்க்ளூட் த ஃபாலோவிங்கிறது வந்து லெட்டருக்கும் சரி அண்டு சம்டைம் பேராகிராஃபில் இருக்கிறதுக்கும் தருவாங்க. அது கைடட் ரைட்டிங் சொல்கிறது. அப்போ இது வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணாட்டி இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ் ஒவ்வொரு சொற்களையும் கீவேர்ட்ஸை பார்ப்போம். இதுகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாட்டி உங்களுக்கு மார்க்ஸுங்கிறதே கிடைக்காது. இந்த பிளேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் ஸ்கூல் கேலண்டர்னு சொல்லுங்க. ஒரு சில கம்பெனியில் கேலண்டர் இருக்கும். அந்த மாதிரியான கலண்டர்னு சொல்லக்கல அவங்க நாட்காட்டிகள் எப்படி பின்பற்றுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டுங்கிறது உண்டு ஸ்கூலில் இருக்கும். மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் அவங்க பிரக்கெட்டுக்கே போட்டு தந்திருக்காங்க. இதை விட லேஸ் இல்லை. இதை விட லேசாண்டா இல்லை. அவங்களே ஐடியாக்கள் எடுத்து தந்து அவங்களே பிரக்கெட்டுக்கு போட்டு எல்லாம் தரக்கல நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நம்ம புதுசாக யோசிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஸ்கூல் கலண்டரில் ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து கலண்டர்ல நாளெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட் எத்தனையோ கிழமை நடக்கும். மெச்சஸ் டோர்னமெண்ட்ஸ்லேயே அது நாட்களாக இழுபட்டு போகிற அளவுக்கு ஒரு ஸ்கூலே வந்து என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் வழங்குறாங்க. ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கல சௌகரியங்கள், கம்ஃபர்டபுள்ஸ் ப்ரொவைடட் என்னென்ன மாதிரியான வழங்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் வழங்குறாங்க. பிளே கிரவுண்ட் ஒதுக்குறாங்க ஸ்கூலில். கோர்ட்ஸ் ஃபார் நெட்பால், பாஸ்கெட்பால் எட்ஸெட்ராங்கிறத நீங்கள் எஸ்சியில் எழுதக்கூடாது. அது நிறைய பேர் அப்படி எட்ஸெட்ரான்னு எழுதுகிறேன். நீங்கள் எட்ஸெட்ரா தந்ததால நீங்கள் அப்படி போட்டாதீங்க. அது வந்து உங்களோட வீக்னஸை காட்ட தொடங்கும். இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் லைஃபுக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து பொதுவாக ஜென்ரலாக சொல்லலை. ஸ்டூடெண்ட் பொதுவாக சொல்லும்போது பெரியாக்கள் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது எல்லாத்துலேயும் இருந்து
ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ன்னு எழுதுற மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட சம்மந்தப்பட்ட சொற்கள் எல்லாம் நீங்கள் அந்த எஸ்ஏல எழுத வேண்டி வரும். சரியா? ஸ்போர்ட்ஸை பொதுவாக சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுக்குன்னு சொல்லி அவங்க தனியாக ஒதுக்குறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுது? ப்ரொமோட்ஸ் டீம் ஸ்பிரிட், குட் ஹெல்த், நல்ல ஒரு ஆரோக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளர்க்குது, யூனிட்டி ஒற்றுமையை வளர்க்குது, லீடர்ஷிப் தலைமைத்துவம், எக்ஸப்டிங் விக்ட்ரி ஒரு டிஃபீட் தோல்விகளை வர வைக்கிறது, டிஃபீட்டை தோல்வி வெற்றிகளை வர வைக்கிறது, அந்த மனப்பாங்கையும் அது வந்து என்ன செய்யுது? வளர்க்குதான் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப்பில் மார்க்ஸோட சம்மந்தம், மார்க்ஸ் குறைய எடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, உடல் தளம் அவங்க சந்தோஷப்படுவாங்க, குறை எடுத்தால் அந்த கவலைப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்க ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் லைஃபுக்கும் என்ன செய்யுது? கொண்டு போய் சேர்க்கு. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபுங்க கூட மாணவர்கள வாழ்க்கைக்கு. அப்போ இதில் ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்குத்தான் நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம் எடுக்கணும். சும்மா 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீட்டடிக்கல வேறு டைம் வர, ஆனால் எக்ஸாமில் 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொள்ள. அது நீங்கள் கோபண்டா வாசிக்கும் போது ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்கள் என்ன செய்யணும்? அண்டர்லைன் பண்ணி அந்த கீவேர்டுங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஒரு மார்க்ஸை நீங்கள் என்ன செய்வீங்க? எடுப்பீங்க. இதான் இந்த எஸ்ஏக்குரியது. இப்போது எஸ்ஏல நீங்கள் எழுது போல எஸ்ஏல நிறைய மெத்தட் இருக்குது. நிறைய மெத்தட்னு சொல்லக்கல, நீங்கள் பொதுவாக ஒரு ஸ்கூல்லையோ பொதுவாக நீங்கள் எங்கேயோ படிக்கல, அவங்க சொல்லுவாங்க இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இதை தவிர ஒரு ரெண்டும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஒரு ரெண்டும் உங்களுக்கு விளங்க மாட்டான். இது வந்து ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இன்டர்நேஷனல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெத்தட் தான் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன்ங்கிறது வந்து. இதான் இதை தவிர வேறு மெத்தட் இல்லைன்னா புலன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை நம்ம எப்படி கணிக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் a ஸ்டூடெண்ட், ஐ இஸ் a ஸ்டூடெண்ட் சொல்ல இயலாது, ஐ ஆர் ஸ்டூடெண்ட் சொல்ல இயலாது, ஐயா மட்டுமே வந்து அது போல. அது இன்டர்நேஷனல் ரீதியாக, அது கிராமட்டிக்கல் ரீதியாக போல. ஆனால் எஸ்ஏங்கிறது வந்து ஒரு இப்படித்தான் சொல்லி ஒரு மெத்தட்டும் இல்லை. மெத்தட்டை வந்து இன்டர்நேஷனல் வைஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மெத்தட் தான் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன். இது நான் எப்படி ஏன்னு சொல்றேன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு எஸ்ஏ ஒரு கொஷனுக்கு ஒரு எஸ்ஏயை வந்து ஒரு கொஷனில் நீங்கள் ஃபுல்லாக எஸ்ஏல போட்டு இது 4 டீச்சர் மட்டும் கொடுங்க, இங்கிலீஷ் பாட்டு 4 டீச்சர் மட்டும் கொடுங்க, 4 பேரும் வெவ்வேறு மார்க்ஸ் தருவாங்க. சிலவங்க வந்து 15 மார்க்ஸும் தருவாங்க, சிலவங்க 10 தருவாங்க, சிலவங்க 12 தருவாங்க. அப்போ 15 மார்க்ஸ் எடுத்த பேர் ஒரு குறையும் காணல 15 மார்க்ஸ் போடுவார். ஆனால் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் 15 மார்க்ஸ் எடுக்கிறல்ல, அது எடுக்க இயலாது. ரைட்டிங் பார்ட்டில் அது ஒரு மாயம் தானே, அது ஒரு மெஜிக் தானே. அது எல்லாரும் 15 மார்க்ஸ் போட மாட்டாங்க, ஏதோ ஒரு குறை இல்லைன்னு சொல்லி தான் எடுக்கிறது தான், அப்படி தான் எடுப்பாங்க. அப்போது 15 மார்க்ஸை நீங்கள் எதிர்பார்க்குறது கிரேட் 6, 7 எதிர்பார்க்கலாம். ஆனால் ஓ லெவல் வரைக்கும் 14 தானே எதிர்பார்க்கலாம், 14, 13, சம்டைம் 15 எடுப்பீங்க, அது தெரியாது. அப்போ அப்படியும் இருக்கும், ஆனால் ஷுவரை பண்ணி சொல்லிடாது. அப்போ சில டீச்சர் மாதிரி 15 போடுவாங்க, சிலவங்க பார்த்து 10 போடுவாங்க, 8 போடுவாங்க. ஆனால் அவங்க ஏன்னு தெரியாது, ஒரே விட தான். ஆனால் நீங்கள் வெவ்வேறு டீச்சர்ஸ் மட்டும் கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு விதமான அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு மார்க்ஸ் வேறுபாடும். அப்போ அது என்னத்தை சொல்லுதோ? இப்படித்தான் எழுதலாம்னு சொன்ன ஒரு எஸ்ஏ ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் எல்லாரும் ஒரே மார்க்ஸை போட்டிருப்பாங்க. இதான் நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங்கில் நீங்கள் அவேர்னஸ் அறிய வேண்டியது, அதில் விழிப்புணர்வு அளிக்க வேண்டியது வந்து இந்த 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 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ நான் ஒரு டிசிப்ளின் எனக்கு சொல்ல ஒரு எஸ்ஏக்கு ஒரு டிசிப்ளின் நீங்கள் அந்த மெத்தடை நான் பயன்படுத்தினா பெர்ஃபெக்டான எஸ்ஏ ஒன்று நான் எழுதுறேன். அப்போ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லி ஷேர் பண்ணலாம் ஆசைப்படுறேன். என்ன முடிங்களேன்? இப்போது 200 வேர்ட் முதல்ல நான் என்ன செய்வேன்? எனக்கு எஸ்ஏன்னு நான் எத்தனை வேர்ட் கவுண்ட் கட்டாயம் பார்ப்பேன். அது பார்க்காம எத்தனை எஸ்ஏ எழுதுறேன்? நான் எந்த படிப்பில் 400 வேர்ட்லேருந்து 1000 வேர்டுக்கு நான் எஸ்ஏ எழுதியிருக்கேன். அப்படியெல்லாம் எக்ஸாம் இருக்கு. அப்போ எத்தனை வேர்டுன்னு தெரிஞ்சதுக்கு போகிறான், அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணணும். அப்போ 200 வேர்டுன்னு சொல்லக்கல. இப்போ நம்ம பொதுவாக சொல்லும் போல இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன், இன்ட்ரோ, பாடி, கன்க்ளூஷன். நான் என்ன இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் சர்வதேசங்கிற இப்போ சார் எக்ஸப்ட் பண்ணலாம் அப்படி இல்லை, அதை நான் சொல்ல வரல. இதுக்குள்ள ஒரு மெத்தட் இப்போ பாடிக்குள்ளே பிரச்சனையை சொல்லணும், பிரச்சனை எழுதணும், அப்படி தான் சொல்லுவாங்க. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியாது. அதான் புள்ளையில் பிரச்சனை. இதுக்கு என்ன பிரச்சனை? கன்க்ளூஷனில் இன்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். இன்ட்ரோ வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படின்னு தெரியாது. அப்போ அதே தெரியாமல் இன்ட்ரோ எழுதலாம். நான் கன்க்ளூஷனை இன்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம்னு சொன்னால் அது நிறைய குழப்பம் பெறும். ஆனால் இது வந்து இதான் வந்து அவுட்லைன். இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் அவுட்லைன். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒரு டிசிப்ளினை பயன்படுத்தி ஒரு எஸ்ஏ ஒன்று நாம் எழுத போகிறோம். சரியா?
பார்ப்போம். இன்ட்ரோ என்ன, பாடி என்ன, கன்க்ளூஷன் சொல்லி. இப்போ வந்து எப்பயுமே நீங்கள் இன்ட்ரோ எழுத ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரோ எழுத நீங்கள் போகாதீங்க. ஏன்னு சொல்ல, அது என்னுடைய அட்வைஸ். அது நான் போவேன், உனக்கு என்னன்னா அது நீங்கள் போகிறான், அது நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் கொடுக்குறது வந்து அவ்வளோத்துக்கு நல்லமில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் பொடியில் நிறைய விஷயங்கள் எழுதும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து உங்களோட பொடியிலே நீங்கள் என்ன எழுதிங்கன்னு சொல்லின ஒரு சமரி ஒன்று உங்களுக்கு வரும். அந்த சமரி நீங்கள் இன்ட்ரோவாக கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டான ஒரு இன்ட்ரோ வந்து இருக்கு. அப்போ அந்த இன்ட்ரோ நீங்கள் எழுதினதுக்கு போகிறோம் கன்க்ளூஷனுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஷேப்பாக அமைஞ்சிடும். அப்போ எடுத்தோடனே இன்ட்ரோவுக்கு போனீங்கன்னா இன்ட்ரோவில் என்ன எழுதுற, என்னத்தை ஸ்டார்ட் பண்ணுற தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன போகிறோம்னு சொன்னால் பொடிக்குள்ளேயே போகிறோம். சரியா? இப்போ அப்போ பொடி ஒன்று எழுத போகிறோம்னு சொல்லக்கல இன்ட்ரோவை நம்ம என்ன செய்வோம், இப்போ ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லக்கூட ஒரு 4-5 லைனை நம்ம என்ன செய்ய போகிறோம், விட போகிறோம். சரியா? இப்போ பொடிக்குள்ளே போகிறோம். அப்போ இவ்வளோ தான் என்ன செய்ய போகிறோம், பொடி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னே யாரும் இப்போ நான் இது நேரத்தோடைய ட்ரை பண்ண சார் யாரும் இருக்காங்களா? கொஸ்டின் நேரத்தோடைய கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னே ட்ரை பண்ண சார்னு சொன்ன யாரும் இருக்காங்களா? ஓகே, பார்க்க போகிறோம். பொடிங்கிறது வந்து என்னத்தை சொல்லும்னு சொன்னால் இந்த இன்க்ளூட் த ஃபாலோவிங் தான், இதான் பொடி. சரியா? அப்போ இதுகள் தான் பொடி. சம்டைம் உங்களுக்கு கைடட் ரைட்டிங் தான். இது ஃப்ரீ ரைட்டிங் இருக்கு, கைடட் ரைட்டிங் இருக்கு. ஃப்ரீ ரைட்டிங் சொல்லக்கல இன்க்ளூட் த ஃபாலோவிங் தர மாட்டாங்க, சும்மா வெறுமனே ஹெடிங்கை தருவாங்க, எழுதுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி தரல. இன்க்ளூட் த ஃபாலோவிங் கைடட் தான் தந்திருக்காங்க. அப்போ அந்த இன்க்ளூட் த ஃபாலோவிங்கில் வர எத்தனை பாயிண்ட்ஸ் வேற என்ன பாருங்க, அத்தனை பாயிண்ட்ஸும் என்ன ஒரு பொடியாக நம்ம எடுப்போம். அப்போ இன்ட்ரடக்ஷனும் பேராகிராஃபும் வந்து 1 minute தாங்க. அப்போ இன்ட்ரடக்ஷனும் பேராகிராஃபும் வந்து அது நீங்களா யோசிக்கிறதா இருக்கும். அப்போ இன்க்ளூட் த ஃபாலோவிங்கிறது வந்து ஒரு பொடி தான் சொல்லி நீங்கள் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ எத்தனை பொடி இருக்கோ அத்தனை பொடிக்கு ஏற்ற மாதிரி தான் பேராகிராஃபை அமைக்கணும். அப்போ இங்கே வந்து 3 பொடி அமைஞ்சா நம்ம 3 பேராகிராஃப் நம்ம சொற்களை பார்ப்போம். 200 வேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கல 3 பேராகிராஃப் எழுதணும். அப்போ 200 மேலுக்கு இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு பேராகிராஃப், கன்க்ளூஷனுக்கு ஒரு பேராகிராஃப். அப்போ 40 வேர்ட்ஸு கிட்ட ஒரு எஸ்ஏ ஒரு பேராகிராஃப் கொடுக்க வேண்டி வரும். 40 தர 40ன்னு போகணும். சரி? அப்போ இப்படியெல்லாம் வேர்ட் கவுண்ட் போட தான் உங்களுக்கு ஒரு ஒன்றே வரும். சரியா? அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எத்தனை வேர்ட் கவுண்ட் நம்ம எத்தனை பேராகிராஃப் போடண்டு அந்த டிசிப்ளின் உங்களுக்கு இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதையும் இதுக்கும் வெவ்வேறு பேராகிராஃப் ஒன்று எழுத போகிறோம். சம்டைம் 40-50 மாறும். அதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா 40 தான் எழுத பிடிச்சின்னு கேட்பறோம். அப்படி பிடிச்சின்னு வேர்ட்ஸ் ஒவ்வொரு மொழி போட்டு கவுண்ட் பண்ணி இருக்கிறது. அப்போ இன்க்ளூட் த ஃபாலோவிங்கில் வரதான் என்ன எல்லாம் பொடி. இப்போ பொடி எழுதுறதுக்கு ஒரு முறையை பார்க்க போகிறோம். எப்படின்னா இங்கே இருக்கிற முதலாவது பாயிண்ட் தான் என்ன, முதலாவது பேராகிராஃபாக நம்ம எடுக்க போகிறோம். த பிளேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இன் த ஸ்கூல் கேலண்டர். அப்போது ஸ்கூல் கேலண்டர்னு சொல்லக்கலாம். அவங்க டேர்ம் எக்ஸாம் வருவாங்க, சில நேரம் லீவ் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஸ்கூலுக்குன்ற அந்த கேலண்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மெயின்டைனில் பிளேஸ் போட்டிருக்காங்க, இடம்டா அந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி நாள் ஒதுக்கியிருக்காங்க என்று சொல்லி. இதான் இருக்கிற மெயின் ஐடியா. அப்போ என்ன நம்ம எடுக்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் இங்கே கொண்டு வர போகிறோம். எப்படின்னு சொன்னால் ஸ்கூலும் வந்து என்ன செய்யுது, இந்த ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் வழங்குறாங்க. முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன, இங்கே இம்பார்ட்டன்ட்னாலே ஒரு ஒரு அட்வான்டேஜ் தான். சரியா? அப்போ அட்வான்டேஜானுங்கும் போது இவிடத்தை நம்ம இதை வாசிச்சா என்ன ஐடியா வழங்குது, இந்த பிளேஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்கூல் கேலண்டர். அப்போ ஸ்கூலும் வந்து என்ன செய்யுது, ஸ்போர்ட்ஸை முக்கியத்துவம் படுத்தி அவங்களோட கேலண்டரில் நாளை ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க கொடுக்கப்படும். அப்போ என்ன
ஸ்கூலும் ஒதுக்குறாங்க என்று சொல்லும்போது நம்ம எப்படி ஒரு பேராகிராஃபை நம்ம அமைக்கப்படுறோம்? ஸ்கூலும் ஒதுக்குறாங்கண்டா அப்ப நேரத்தோட வேற ஆட்களும் என்ன செஞ்சிருக்கலாம்? இது ஸ்போர்ட்ஸுக்கு சொல்லி லைஃபே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் ஃபேமஸ் ரொனால்டோ என்ன அப்படியே அப்படியே ஃபுட்பால் பிளேயர்ஸ் அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் சொல்லி அவங்களோட லைஃபே அதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப அதையும் தாண்டி அவங்கள இப்ப ஸ்போர்ட்ஸ்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு ஞாபகம் தான் வரும். அப்ப அப்படி இருக்கக்களையும் இவங்க ஸ்கூல் ஸ்கூல் கமிட்டி அப்படி ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க? ஸ்போர்ட்ஸுக்கு தனியே நாள் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். எப்படின்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ற போடும் நம்ம ஸ்போர்ட்ஸ்னே போடலாம். ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட்ஸ் சரி ஸ்போர்ட்ஸ் வந்து சிங்குலராகவும் பயன்படுத்தலாம் ப்ளூரலாகவும் பயன்படுத்தும். அப்போ நம்ம அட்ராக்ஷன்டே போடுவோம். ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட்ஸ் schools beyond athletes-னு போடும். அப்போ இப்போ என்ன என்ன சொல்லியிருக்கேன்னா ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் ஸ்கூல்ஸ் பியாண்ட் அத்லீட். அப்போ இந்த விளையாடுறவங்களை இந்த பிளேயர்ஸ் போடுறத நான் அத்லீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன இதில் சொல்ல வருதுன்னா அப்போ பொதுவாக ஸ்போர்ட்ஸ்னாலே நம்ம ஸ்போர்ட்ஸ்னா நம்ம கிரிக்கெட் ஃபுட்பால்னு மட்டும் இல்லை, ஒலிம்பிக்ல இருந்து எடுத்தாலும் வேறு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான். அப்போ இதை வந்து அத்லீட்ஸுக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸுங்கிறது உரிமை இல்லை, ஸ்கூல்ஸும் வந்து என்ன செய்யுது பியாண்ட் அத்லீட். அப்போ அத்லீட்ஸையும் தாண்டி ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்கூலையும் அட்ராக்ட் பண்ணுது என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணிருக்கேன். இன்ட்ரடக்ஷன் வந்து எஸ்ஏக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்தாலும் ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அது டாபிக்னு சொல்றோம், டாபிக் சென்டென்ஸ் சொல்லுவோம். அப்போ இந்த டாபிக் சென்டென்ஸ் வந்து என்ன செய்யுது? இந்த டாபிக் சென்டென்ஸ் வந்து இனிமேல் வரப்போறது எல்லாத்தையும் அடுத்த சென்டென்ஸ் எழுதி போட்டு சொல்றேன். Nowadays, schools give prominence to these விலங்குகள் எஸ்ஏ மட்டுமா சொல்லி தருவீங்கன்னா செக் பண்ணாதீங்க. நீங்க கிளாஸ் தான் அட்டன் பண்ணுங்க. நான் இந்த செக் பண்ண எல்லாரையும் நான் கிளாஸோட தூக்கிட்டுருவேன். இப்போ நம்மளோட வேலை வந்து என்னடா அவங்களோட இந்த இதுக்கு ஜாயின் ஆகுறது தான். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐடியா எடுத்து தரதான் நோக்கம். மணி பே பண்ணி இது செய்யறது இது செய்யக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, மெசேஜ்கள் பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் வந்து இந்த இந்த குரூப்பில் இந்த செட்டில் இணைஞ்சு கொள்ளாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஃபியூச்சர் அப்டேட் வந்து உங்களுக்கு தாரத்துக்கு இந்த குரூப் வந்து தேவைப்படும். இப்போ அதுக்கு தான் இந்த கிளாஸில் ஜாயின் ஆகுங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு யாரும் ப்ரைவேட் மெசேஜ் பண்ணினா நீங்கள் அவட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். நான் அவளை செட்டில் இருந்து இந்த பார்ட்டிசிபேட்லேருந்து தூக்கி விடுறேன். ஓகே, இனி யாரும் மெசேஜ் பண்ண இயலாது. யாரும் இணையத்தை மெசேஜ் பண்ணலாம். ஓகே, இனி பிரச்சனை வராது. ஓகே, இப்போ எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. இவ்வளவும் வந்து இந்த கண்டென்ட் பேராகிராஃபுக்குரிய டாபிக் இது. அப்போ இவ்வளோத்தையும் வாசிச்சா மிச்சமாக காணப்படுகின்ற அனைத்து வசனங்களும் அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும்
இதை பற்றி தான் கதைக்க போகிறாங்கன்னு சொல்லி ரீடருக்கு ஒரு சிக்னல் ஒன்று போகும். ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் ஸ்கூல்ஸ் பியோண்ட் athletes. nowadays இப்போ எல்லாம் ஸ்கூல்ஸ் கிவ் ப்ரொமினன்ட் டு தீஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இப்போ ஸ்கூலில் நம்ம வந்து என்ன செய்கிறாங்கன்னா ப்ரொமினன்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஸ்கூல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்கன்னு சொல்லக்கல இங்கே அழகாக வந்துட்டு ஸ்கூல் கலண்டர்லையும் அவங்க என்ன செய்கிறாங்க, டைம் எல்லாம் ஸ்கூல் கலண்டர்லேயே அவங்க டேட்டுகளை வந்து ஒதுக்கி அதுக்குன்னு மெனக்கிடுறாங்க, அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சரியா? இப்போ அங்கே நான் எடுக்க போகிறேன். எப்படி இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த டொப்பிக்கை வந்து சப்போர்ட் பண்ணணும், அல்லது இந்த முன்னுக்கு எறின வசனத்தை நியாயப்படுத்தணும், அல்லது எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நம்ம எப்படி செய்ய போகிறோம் பார்ப்போம். இப்போ இதை நியாயப்படுத்த போகிறோம். ப்ரொமினன்ட் கொடுக்காங்க, எதுக்கு ப்ரொமினன்ட் கொடுக்காங்க, எல்லாரும் தான். இப்போ வேற ஆக்கள் வருவாங்க, இந்த ஸ்கூல் மட்டும் தானே கொடுக்காங்க, நாங்கள் ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணேன், வேற ஆக்கள் சண்டைக்கு வந்தான். அப்போது இதை வந்து என்ன செய்ய போகிறோம், நாம ஸ்கூல்ஸ் வந்து எப்படி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நியாயப்படுத்த போகிறோம். இல்லாட்டி என்ன செய்வாங்க, சும்மா வெறுமனே சொன்ன அப்போ நாங்கள் இல்லையான்னு கேட்குற ஆக்கள் வந்து அவளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், பதில் சொல்லணும். அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம், ஸ்கூல்ஸ் ஆர்கனைசஸ், plural organize, organizeக்கு எஸ்இயும் போடலாம், ZEயும் போடலாம், அதில் குழப்பம் இல்லை. many events such as sports meets, matches and tournaments சொல்லி அவங்க தந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், அவங்க தந்ததை கொடுக்கணும். கொடுக்காடி அவங்க தந்ததை கொடுக்கணுமான்னு சொல்லி டைரெக்டாக இந்த இதுலேயும் இல்லை. ஆனால் இது இங்கே இவங்க தார சொற்களை நீங்கள் இவங்க தார சொற்கள் எல்லாம் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணுறது வந்து கட்டாயம். ஏன்டா அப்போ தான் இந்த கண்டென்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு சிக்னல் போகும். இப்போ பாருங்க, இப்போ இந்த 3 வசனத்தையும் வாய்ச்சி பாருங்க, எப்படி சிக்னல் எப்படி இருந்திருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் ஸ்கூல்ஸ் பியோண்ட் athletes. இப்போ நம்ம இதை போடாமல் கூட இதை போடலாம். ஆனால் இதை நியாயப்படுத்துறதுக்கு இந்த வசனத்தை நியாயப்படுத்துறதுக்கு இந்த வசனத்தையும் போட்ட மைம் இருக்கும். நம்ம டிரெக்டாகவும் இதை போடலாம், ஆனால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் விட ஒரு அழகான வசனம் நம்ம இடத்த நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். எப்படி டாபிக் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்போர்ட்ஸ் அட்ராக்ட் ஸ்கூல்ஸ் பியோண்ட் athletes. nowadays இப்போ ஸ்கூல்ஸ் கிவ் ப்ரொமினன்ட் டு திஸ் ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் வந்து என்ன செய்யுது, ப்ரொமினன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதோ அதை நியாயப்படுத்துகிறோம். வேறாக்கள் வந்து கேட்பாங்க, இப்போ நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலையான்னு கேட்டால் அப்போ ஸ்கூல் எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறா, ஸ்கூல்ஸ் ஆர்கனைஸ் மெனி ஈவெண்ட்ஸ். ஸ்கூல்ஸ் வந்து என்ன செய்யுது, மெனி ஈவெண்ட்ஸ். நான் இவெண்ட்ஸ் போடலை, ஆனால் ஸ்கூல் கலண்டர்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தேவையில்லை. ஏதோ ஒன்று வாரது இருந்தால் சரி, இதைத்தான் கதைக்காம இதை இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிக்னல் போகணும். அதை நான் இங்கே போட்டுட்டேன். மெனி ஈவெண்ட்ஸ் சச் as ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ், மேட்சஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸுங்கிற ஒரு ரீதியில் ஒன்று ஸ்கூல் கலண்டரில் என்ன செய்கிறாங்க, நாட்களை ஒதுக்குறாங்க. அதான் இந்த கிவ் ப்ரொமினன்ட் வருது. சரியா? ஓகே. இப்போ இதை நியாயப்படுத்தி இந்த வசனத்தை போட்டோம். இப்போ இது போடுறதால இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ஸும் மேட்சஸும் டோர்னமெண்ட்ஸும் போடுறதால ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நன்மைன்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி என்று பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் இப்போ என்ன, இப்போ நம்ம இதை நியாயப்படுத்தினோம். எப்படி மெனி ஸ்போர்ட்ஸ் மீட்டும் மேட்சஸும் டோர்னமெண்ட்ஸும் சொல்லி நியாயப்படுத்தினோம். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டும் மேட்சஸும் டோர்னமெண்ட்ஸும் எப்படி இந்த பிள்ளைகள லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லாட்டி இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்க போகிறோம். எப்படி ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ், இப்போ சில கேட்பாங்க, அப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் என்ன செய்யுது, அப்போ அது கேட்க வருவாங்க, ஸ்போர்ட்ஸ் மீட்ல என்ன, அப்போ அது ஸ்போர்ட்ஸுங்கிறதாலையா, ஏதோ ஒரு குழப்பம் பேர் ஸ்போர்ட்ஸ் மீட்ல அப்படி என்ன இருக்கு கேட்க தொடங்குறாக்களுக்கு இப்போ ஒரு அப்படி அவளுக்கு ஒரு விட கொடுக்க, ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ் எலோவ் பண்ண முன்னாடி கிவ் என்ன மாதிரி சொற்களும் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் to show their sports skills. அப்போ இங்க ஸ்டூடெண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறதால, ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு நன்மைன்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நியாயப்படுத்துறது நம்ம கதைக்கலாம், அல்லது உதாரணம் கொடுத்துன்னு கதைக்கலாம். உதாரணம்ங்கிறதுல இப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யுது,
ங்கிறது என்ன செய்யறோம் நம்ம கொடுக்கணும். அதுக்கான மெச்சஸையும் கொடுக்கணுமா டோர்னமெண்ட்ஸையும் கொடுக்கணுமாண்டா அப்படி இல்லை. நம்ம இதில் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம கொடுக்க. இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் மீன்ஸ் கமா மேட்சஸ் என் டூர்னமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா திரும்பி இதே இதை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குதானேங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மீட்டுங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ வேற ஒன்று நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று டோர்னமெண்ட்ஸை மேட்சஸையும் சேர்த்து ஒன்று கொடுக்க போகிறேன். என்கேஜிங் இன் டோர்னமெண்ட்ஸ் கிவ்ஸ். இப்போ டோர்னமெண்ட்ஸும் மேட்சஸும் எப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி இப்போ நியாயப்படுத்த போகிறோம். எப்படி கொடுக்கலாம்? என்கேஜிங் இன் டோர்னமெண்ட்ஸ் கிவ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி போடும். keeps students physically fit ன்னு சும்மா போடும். ஓகே. இப்போ நம்ம டோர்னமெண்ட் சிங்குலரா ப்ளூரலா? டோர்னமெண்ட்ஸ் என்ன ப்ளூரல் ஆக்கலதா? இல்ல எங்கேஜிங் டோர்னமெண்ட்ஸ்ன்றது வந்து மென்ஷன் கேக்குது. இது என்கேஜிங். இப்போ டோர்னமெண்ட்ஸ்னு வந்ததால கீப்ஸ் ஆக்குறல்ல. இப்போ என்கேஜிங். அப்போ என்கேஜ் தமிழ் அர்த்தம் என்ன டிரெக்ட் எடுக்கிற பங்கு பத்துதல். அப்போ இங்க சப்ஜெக்ட் வந்து இதுவாக தானே இருக்கும் என்கேஜிங்னா. அப்போ அதனால இங்க அது சிங்குலர் எடுத்திருக்கும். அதனால இங்க கீப்ஸ் வந்திருக்கும். இப்போ டோர்னமெண்ட்ஸ் ப்ளூரல் இல்லையா? அப்போ என்கேஜிங் இன் டோர்னமெண்ட்ஸ் கீப் ஸ்டூடெண்ட் பிசிக்கலி ஃபிட். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய கொடுத்து இப்போ இதன் இப்போ கொடுத்தோன்னா ரீடர்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த பேராகிராஃப் அடுத்தது என்ன இதை பத்தி கதைக்கப்படுறான்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நம்ம அப்படி கொடுக்காம இந்த பேராகிராஃபை நம்ம முடிக்க போறோங்கிற சிக்னலை கொடுக்க போறோம். இப்போனா தியாஃபோங்கிற ஒரு வசனத்தை கொடுக்கணும். தியாஃபோங்கிற வந்து ஒரு வசனத்தை அல்லது ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கிறதுக்குரிய சிக்னல் தானே என்ன தியாஃபோ. தே கேன் லீட் அ சக்சஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லி போறோம். நம்ம இப்படி நாம ஒரு டிசிப்ளின்